வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு சட்னி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாக்கா, தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தில் 2 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து பூண்டு வந்து ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து ஒரு 9 எடுத்திருக்கேன். நமக்கு வந்து காரம் நிறையா தேவைன்னா நம்ம நிறையா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பச்சையாகவே வந்து அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து வந்து ஒரு பெரிய பேனில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா நிறையாவே ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அதோட கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கே. அதுக்கடுத்து சீரகம் போட்டுக்கலாம். நல்லா வந்து கடுகெல்லாம் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை இதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாம். இதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதனை வந்து நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நம்ம சிம்லேயே வச்சு வேக விடணும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வேக விடணும். இப்போ நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கணும். ஏன்னா வந்து தெறிக்கும் அதனால் மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இது வந்து சிம்மில் வச்சு வேக வச்சோம்னாக்க நமக்கு சூப்பராக வந்து சட்னி ரெடி ஆகிடும். இதோட வந்து தோசை வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ வந்து இந்த கார சட்னி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா செம கலர் கொடுக்கும். நேரம் ஆக ஆக சூப்பராக கலர் கொடுக்கும். ஸோ இந்த சட்னியை வந்து பாருங்கள், நல்லா செமையாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.